சகோதரரும் அருமை நண்பருமான ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் இயற்கை எய்தியது மிகுந்த வருத்தமும் துயரும் தருகிறது. அருமை சகோதரர் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்களை கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நான் அறிவேன். அவர் ஈரோடு நகர தலைவராக இருந்த காலத்தில், நான் அமைச்சராக இருந்த காலத்திலிருந்து அவரோடு நட்பும் தொடர்பும் பழக்கமும் உண்டு. தொடர்ந்து தன்னுடைய கடின உழைப்பாலே நகர தலைவராக, மாவட்ட பொறுப்பாளராக, அதற்கு பிறகு மாநில தலைவராக இருமுறை, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக, இப்படி தன்னுடைய அறிவாற்றலாலும் கடும் உழைப்பாலும் அரசியலில் உயர்ந்தவர். தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக தொடர்ந்து தொண்டாற்றியவர், பணியாற்றியவர். கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களிடத்திலேயும் தனக்கென தனி ஆதரவாளர்களை தமிழ்நாடு முழுவதும் அன்பால் கவர்ந்து இழுத்து வைத்திருந்தவர். துணிச்சலானவர், தைரியமானவர், காங்கிரஸ் கட்சியினுடைய கம்பீர குரலாக ஒலித்தவர். யாருக்கும் அஞ்சாமல் தான் நியாயம் என்று நினைக்கிற கருத்துக்களை துணிச்சலோடு எடுத்துச் சொல்லக்கூடியவர். சிறந்த பேச்சாளர், சிறந்த தலைவர். அவருடைய மறைவு காங்கிரஸ் கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். எனக்கும் நண்பருங்கிற முறையில் பேரிழப்பாகும். அவரை இழந்து வாழக்கூடிய அவருடைய துணைவியார், அவருடைய மகன் மற்றும் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், காங்கிரஸ் தோழர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொண்டு, அருமை நண்பர் இளங்கோவன் அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை மிகுந்த துயரத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சியில் இந்த கடந்த காலத்தில் அவருக்கென்று ஒரு தனி வரலாற்றை உருவாக்கி, ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றை அத்தியாயத்தை எழுதுகிற போது இளங்கோவன் இல்லாமல் பல பக்கங்கள் இருக்காது. அது மாதிரி காங்கிரஸ் அத்தியாயத்தில் பக்கமாக நீக்கமுற இடம்பெற்றிருக்கக்கூடிய இவர் அன்புக்குரிய அமரர் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் அவருடைய ஆன்மா சாந்தியடையவும் புகழ் நிலைத்திருக்கவும் பிரார்த்திக்கிறேன்.